நம்முடைய வசனம் உம்முடைய ராஜ்யம் வருக, thy kingdom come. எத்தனை பேருக்கு பரமண்டலத்தில் இருக்கிற என் பிதாவே என்கிற ஜெபம் ஞாபகம் இருக்குது? Amen. Let's do a test. எல்லாரும் சொல்லலாமா? 1 2 3. ஆமென். ஸோ நிறைய பேருக்கு இங்கிலீஷில் தான் தெரியும் போல இருக்கு. Amen. Let's try this in English. சொல்லுங்க. ஆமென். ஸோ இங்கிலீஷில் ஸ்டார்ட் பண்ணவங்க நிறைய பேர், முடித்தவங்க குறைஞ்ச பேர். தமிழ்லேயும் அதே மாதிரி தான். பரமண்டலத்திற்கு இங்கே இப்போதாவே உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் எங்கேயாவது செய்யப்படட்டும் ஆண்டவரே, நான் இங்கே இருக்கிறேன், அதோடு முடிச்சுக்கிட்டோம். ஸோ இதுக்காக ஒரு காம்படிஷன் வைக்கணும் போல இருக்கு. இந்த ஃபாஸ்ட்டாக யார் சொல்கிறா அப்படின்ட்டு. ஜோக்ஸ் அப்பார்ட், தேவனுடைய ராஜ்யம், தட் இஸ் தி டாபிக் ஃபார் திஸ் மந்த். இந்த தீம், இந்த மாதத்தின் தீம் தேவனுடைய ராஜ்யம் என்பது. அப்போ தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லுங்கிற வேளையில் we need to understand the background. இந்த பேக்ரவுண்டை பார்க்கும்போது, ஒன்று, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் அநேக விஷயங்களை சொல்லியிருக்கிறார். அப்போ எந்த நேரத்தில் எந்த காலகட்டத்தில் சொன்னார் என்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் கொஞ்சம் காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, ஐசாயால சொல்லப்பட்டிருக்கிறது, தானியேலில் சொல்லப்பட்டிருக்கிறது, புதிய ஏற்பாட்டு மற்ற புத்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ we need to understand the background first before we know what is the kingdom of God. இன்னும் நிறைய டீச்சிங்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ let us be really careful where we put our stands in. அப்போ முதலாவது, யூதர்களுக்கு they were eager to the awaiting of the Messiah. Messiah என்கிறவர் வருவார், அவர் தான் யூதர்களுக்கு ராஜா. And he will establish the kingdom of God. அவர் தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கென்று வருகிறார் என்று சொல்லி அவங்க நினைத்து கொண்டிருந்தாங்க. And then Jesus came, he talked about another kingdom altogether. அவர் நினைச்சாங்க ஒரு தாவீதை போல ஒருத்தங்க வரும் கூடும் அப்படின்னு நினைத்தார்கள். But Jesus came in a very different pattern and style. இன்றைக்கும் what is the kingdom of God? This is the definition taken from Crosby Dictionary. So the kingdom of God is the belief that God reigns and rules, extends all generations and creations through Jesus Christ. அப்போ அவருடைய ராஜா யாருன்னா Jesus Christ. The central figure is Jesus Christ. God's kingdom has been established on earth and is constantly expanding through the Holy Spirit. Amen. It is the central theme of the scripture, and Jesus himself claimed to be its significant through his teachings and parables. அப்போ ஊமைகளை இந்த மாதத்தில் பார்க்க போகிறோம். The kingdom of God is like this. The kingdom of heaven is like this. ராஜ்யம் வருவதாக என்று சொல்லுகிற வேளையில், இப்போதைக்கு இந்த நாளில் it is the expansion of his kingdom. அப்போ ஆண்டவர் என்ன செய்தார் என்பதை நாம் பார்க்கிற வேளையில், when we see the kingdom of God, மத்தேயு 4வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். Can somebody read it? Matthew chapter 4 verse 23. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களை உபதேசித்து, he went to the synagogues, he went to the churches, எல்லா இடத்துக்கும் போய் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். Hallelujah. So this is the kingdom of God. Amen. நம்ம ஒருத்தருக்கு ஜெபித்து அவர்கள் விடுதலை பெறுகிற வேளையில் they can experience the kingdom of God. சொன்ன உடனமாக it is from here, from Jesus. இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிற வேளையில் லூக்கா 4வது அதிகாரம் 18-19 வாசிக்கலாம்.
Luke chapter 4 verses 18 and 19. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். So some say that the kingdom of God came with Jesus Christ. Some say the kingdom of God will come only at the end. ஆனா நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் வருகிற வேளையில் அவர் சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யம் அதனுடைய எல்லாவற்றையும் தேடுங்கள். When we see about what we need to seek, எதை அணுகணும், எதை பார்க்கணும், எதை அனுசரித்து போகணும், எதுக்காக நம்ம சிந்திக்கணும் என்று பார்க்கிற வேளையில் we need to seek the kingdom of God. அப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிற வேளையில் it talks about something that is very close to us. ஏழாம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்போது உலகத்தின் ராஜ்யங்கள் கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவாகிய ராஜ்யங்களாவன. அவர் சதா காலங்களிலும் ராஜாவாகவும் ராஜபாரம் பண்ணுவார் என்று. So he will reign forever and ever என்பது that is the end state of the kingdom of God. Hallelujah. Hallelujah. So இன்றைக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, மத்தேயு 6வது அதிகாரத்தில் 33வது வசனத்தில் பார்க்கிற வேளையில seek first his kingdom, முதலாவது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள். அப்போ ராஜ்யம் என்பது, the kingdom of God is the time that Jesus Christ came on this earth. எப்போ இந்த இடத்துல வந்தார், அவர் எதுக்காக வந்தார்னு சொன்னா அவருடைய ராஜ்யத்தை இந்த உலகத்தில் ஸ்தாபிப்பதற்கு, அதற்கான அதிகாரத்தை நமக்கு இன்றைக்கு தந்திருக்கிறார். ஸோ 3 காரியம். The kingdom of God is within us, நமக்குள்ளாக இருக்கிறது. The kingdom of God is something that we can possibly expand through the gospel that we speak. தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளாக இருக்கிறது. ரெண்டாவது, தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடுகிற வேளையிலே மற்றவர்களை அதற்குள்ளாக கொண்டு வருகிற வேளையில we are expanding the kingdom. மூன்றாவது, when Jesus Christ returns, ஆண்டவர் மறுபடியுமாக வருகிற வேளையில the kingdom of God is established forever. Amen. Hallelujah. So இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ஸையும் நீங்க கிளியரா மைண்ட்ல வைத்துக் கொள்ள வேண்டும். Because the moment we step into a position of saying that the king and the kingdom, ராஜாகிற கர்த்தர், ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். We have to be ready for the return of the king so that he can reign forever and ever. ஆனா அதற்காக நம்ம என்ன செய்ய வேண்டும்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 20-21 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். Luke chapter 12, 17 verse 20-21. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபோது, தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவர்கிட்ட கேட்கிறாங்க. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதுக்கும் ஏதுவிராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்ப பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ வெளிப்படுத்தின விசேஷம் என்பது வரக்கூடிய காலத்தை குறித்ததாக இருக்கு. இட் இஸ் த ப்ராஃபஸி ஆஃப் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அட் த எண்ட். அப்போ ஆண்டவர் நம்மோடு கூட என்ன சொல்லி இருக்கிறான்னு சொன்னா, he says that we are rescued. கொலோசியர் 1வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிற வேளையில he said we have been rescued from the dominion of darkness and brought into the kingdom by the son who lives, who is Jesus Christ. தமிழ்ல வாசிங்க.
கொலோசியர் 1:13. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாகிய பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். So இன்றைக்கு even as believers இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறோம் என்று சொன்னா, if we believe that we have been taken away from the dark forces, சத்ருவானவனுடைய எல்லா விதமான அந்தகார சக்தியிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்று விசுவாசிக்கிறோம் சொன்னா, that is why we call ourselves as believers. விசுவாசிகள். ஏன்னு சொன்னா ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, வெல்கம் டு தி கிங்டம் ஆஃப் காட். இன்னும் சிலர் கிங்டம் ஆஃப் டார்க்னஸ்ல இருக்கீங்கன்னா சொல்லுங்க, பக்கத்துல எங்க இருக்கிறீங்கன்னு கேளுங்க. We are in the kingdom of God. The moment Jesus Christ landed on this earth. For example, நீங்க ஃப்ளைட்ல ஒரு ஜர்னி போறீங்க, ஒரு புதிய நாட்டுக்குள்ள போனோம்னா பைலட் என்ன சொல்லுவாரு? This is the pilot speaking. என்ன சொல்லுவாரு? You have landed in Singapore. Welcome to Singapore. For those who are living here, welcome home. For those who are visiting, this is an alien country. சொல்லுவாங்களா இல்லையா? So அதே மாதிரி the moment we receive Christ, we are already in the kingdom of God. அப்போ நம்முடைய வேலை என்னன்னு சொன்னா, we have to take the kingdom of God to others. Amen. So மூன்று காரியம், understand God's kingdom through his will for us. நம்முடைய ஆண்டவருடைய சித்தம் இந்த உலகத்துல என்ன? அவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பது. அதுதான் the good news has to be spread. ஆண்டவர் அதான் செய்தார், பார்த்தோம். He went ahead, ஒரு இடத்துலையும் போய் என்ன செஞ்சார்? சுவிசேஷத்தை அறிவிக்கிறார், குணமாளிகளை குணமாக்குகிறார், தேவைகளை சந்திக்க வைக்கிறார். So he does that. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம், 1 Corinthians chapter 15, அதில் பார்க்கிற வேளையில் 50வது வசனம், verse 50. It says, I declare to you, brothers, the flesh and blood cannot inherit the kingdom of God, nor does the perishable inherit the imperishable. சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாமிசமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதில்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். Amen. This is the end state. This is related to the revelation. வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம் 15வது வசனத்துக்குள்ளாக this is there. There are some things about the millennial rule. We will not go there. But அது குறித்து நம்ம பைபிள் ஸ்டடியில் we had done once, we will do again அதை குறித்து. ஸோ நமக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியம் என்னன்னு சொன்னால், தேவராஜ், உம்முடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குள்ளாக வருவதாக. Let your kingdom come. Thy kingdom come. ஆண்டவர் இன்றைக்கு சொல்லலை, he told to his disciples, சீஷர்களுக்கு சொன்ன காரியம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்போ அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் we have been expanding into the kingdom of God. எங்கெல்லாம் இருளின் அதிகாரத்தை போக்கி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிறோமோ அந்த இடத்துல தேவனுடைய ராஜ்யத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம மிஷன்ஸுக்கு ஏதோ ஒரு இடத்துக்கு சும்மா போகல, சில ஏரியாஸில் இருளின் அதிகாரங்களை தகர்த்து அதை செய்வது தான் மிஷன்ஸ் என்று பார்க்கிறோம். எதற்காக சபையை ஸ்தாபிக்கணும் இன்னொரு இடத்துல, எதற்காக ஒரு மிஷனரிக்கு ஹெல்ப் பண்ணணும், எதற்காக நம்ம இன்னொரு இடத்துல போகணும்னு சொன்னால், அந்த இடத்துல இருளின் அதிகாரத்தை முறியடித்து தேவனுடைய ராஜ்யத்தை அந்த இடத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணுவதற்கு, அங்கே இருக்கிற மக்கள் இருளின் அதிகாரத்திலிருந்து வெளியே வருவதற்காக. ஹல்லேலூயா. ஸோ அந்த அழைப்பு இன்றைக்கு நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் இந்த அழைப்பை தந்திருக்கிறார். To expand the kingdom of God. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் இந்த இடத்திலே சிங்கப்பூரிலே செய்யப்படுவதாக. Amen. Hallelujah. அப்போ அதற்கென்று நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது தான்
One, to understand. முதலாவது ராஜ்யத்துக்குள்ளாக நம்முடைய பங்கு என்ன, what is that we need to do. ரெண்டாவது, to bring heaven to earth through obedience. ஆண்டவருடைய வார்த்தையின்படியாக கீழ்ப்படிந்து நம்ம சில காரியங்களை செய்து நடக்கிற வேளையில we will be able to bring what God wanted in this earth. இந்த உலகத்துல நம்ம என்ன செய்யணும். மூன்றாவது, fulfillment of God's kingdom and will. அவருடைய சித்தம் இந்த தேசத்துல எதை செய்யணுமோ அதை செய்வதற்கு ஆண்டவர் நம்மளை பலப்படுத்த வேண்டும். And then அடுத்தபடியாக நம்ம ஒரு காரியத்தை பார்க்கலாம். ஸோ லூக்கா எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்துக்கு போகலாம். Matthew chapter 6 will go into a parable. 6வது அதிகாரத்தில் 19வது வசனம் படிக்கலாம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். பூச்சியும் துருவும் அதை கெடுத்துவிடும். இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். திருடரும் அதை திருடுவார்கள். பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வை. பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. அங்கே பூச்சியாவது புழுவாவது அதை ஒன்றுமே செய்வதில்லை. அப்போ நம்ம இன்றைக்கு செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் நித்தியத்துக்கென்று நம்முடைய சிந்தனையை நாம் வைக்கணும். ஸோ லெட் அஸ் நாட் சேவ் திங்ஸ் ஃபார் திஸ் வேர்ல்ட். இந்த உலகத்துக்காக இல்லை, ஆண்டவருக்காக நித்தியத்துக்கென்று ஆத்மா ஆதாயப்படுத்த வேண்டும். டு பிரிங் பீப்புள் இன் டு இட்டர்னிட்டி. அண்ட் தென் 13வது அதிகாரத்தில் 13வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கலாம். மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள். மத்தேயு 13:33. வேறொரு ஊமை அவர்களுக்கு சொன்னார். வேறொரு ஊமை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாக இருக்கிறது. அதை ஒரு இஸ்திரி எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். இவையெல்லாம் இயேசு ஜனங்களோடு உண்மைகளாக பேசினார். Okay, so this is another parable. இதை குறித்து there are 7 parables that Jesus Christ talked about the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி 7 உவமைகளை பேசினார். அதுல ஒரு உவமை பரலோக ராஜ்யம் எதை போன்றது. It is like a yeast that the women took and mixed with a large amount. அப்போ இன்றைக்கு நம்ம ஒருத்தர் போய் 10 பேர்ட்ட சுவிசேஷம் சொல்லுகிறோம்னு சொன்னா we are the yeast and we are taking part in the kingdom of God. Amen. பக்கத்துல சொல்லுங்க, you are a yeast. தமிழ்ல என்ன அதுக்கு? புளித்த ஈஸ்டா? புளித்த மாவு. அது நல்லா இல்லை கேட்குறதுக்கு, அதை விட்டுருங்க, இங்கிலீஷ்லேயே சொல்லுவோம். ஸோ we are like yeast. ஒரு சின்ன ஒரு ஈஸ்ட், ஒரு few amount of yeast, when we put it into ஒரு dough, அந்த மாவுக்குள்ளாக போடுகிற வேளையில் அது அந்த முழுமையான மாவையும் என்னாக செய்யுது, புளிக்க வைக்குது. அப்போ தான் ரொட்டி பரோட்டாலாம் நல்லா வரும். Amen. So likewise நம்முடைய வாழ்க்கையில் when we do this, நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்தை எடுத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு இடத்துல செல்லுகிறோம். This is the kingdom of God. இன்னொரு உவமை 44வது வசனத்தில் பார்க்கிறோம். 44, Matthew chapter 13:44. அன்றியும் பரலோகத்தில் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்திலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான், அதை அவனுக்காக மீட்டுக் கொள்ளுகிறான். ஸோ செகண்ட் ஒரு உவமை சொல்லுகிறார். என்னன்னு சொன்னா, தேவனுடைய ராஜ்யம் இட் இஸ் a hidden treasure, மறைந்திருக்கிற ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது. அப்போ தேவனுடைய ராஜ்யம், when we say that the kingdom of God is a hidden treasure,
அதை நாம் என்ன செய்யணும்? we have to go and search. அதை தேடணும், தேவனுடைய ராஜ்யத்தை. அதனால தான் 6:13 சொல்லுகிற முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இட் இஸ் லைக் அ ஃபார்மர். ஒரு பெரிய ஒரு லேண்டில் அவரை வேலைக்கு வச்சுருக்காங்க வைத்துக்கலாம். ஸோ ஹீ கோஸ் இன் டு த லேண்ட். அந்த லேண்டுக்குள்ளாக போகிறாரு. செடிகள்லாம் விதைச்சிட்டு விதைக்கிற வேலையில் when he is trying to scrub the soil அப்படி இப்படி செய்கிற வேலையில் he finds something very interesting. அது பழைய காலத்தில் உள்ள ஒரு ட்ரெஷராக இருக்கலாம். ஸோ தென் he says, இந்த ட்ரெஷர் ஒருவேளை எனக்கு சொந்தமாகணும்னு சொன்னால் I need to buy this land. அதுதான் இந்த ஓமை சொல்லுகிறார். அவன் இருந்த எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை அவனுக்கு சொந்தமாக்குகிறான். அதுதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே அதற்கென்று நான் மற்றவைகளை எல்லாவற்றையும் குப்பை என்று எண்ணுகிறேன். To know Christ, I consider everything else as nothing. அதே போல தான் தேவனுடைய ராஜ்யம். இப்போ இன்றைக்கு what is that we are called to do? It is like a hidden treasure. It is like a yeast. அப்போ நம்ம இன்றைக்கு செய்யக்கூடிய காரியம் என்னன்னு சொன்னால், we are called to move the kingdom of God. So when we say who is greatest, kingdom of God, தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம என்ன செய்வதற்கு என்று அழைக்கப்படுகிறோம்னு சொன்னால் ஊழியம் செய்வதற்கு என்று அழைக்கப்படுகிறோம். தேவனுடைய ராஜ்யத்தில் எதை செய்வதற்குன்னு சொன்னால் அவருடைய கிங்டமை எக்ஸ்பேண்ட் பண்ணுவதற்கு. ஸோ இவாஞ்சலிசம் எல்லாமே இதுக்குள்ளே தான் வருது. என்னன்னு சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்தை மூவ் பண்ணுவது, டு மூவ் அண்ட் ஷிஃப்ட் த கிங்டம் ஆஃப் காட். ஹல்லேலூயா. ஸோ we can do anything. You can healing பண்ணலாம், டெலிவரன்ஸ் பண்ணலாம், மற்றவர்களுக்காக ஜெபித்து சில காரியங்களை அவங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எவ்விதமாக அவங்களுடைய வாழ்க்கையில் சித்தத்தை செய்யவிருக்கிறாரோ அதை அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றலாம். எவ்ரிதிங் கவர்ஸ் இன்டு த கிங்டம் ஆஃப் காட் as long as it is in the will of God. தேவனுடைய சித்தத்தின்படி அது நடக்கும் என்று சொன்னால் that is what we do into the kingdom of God. Amen. இருளின் அதிகாரத்திலிருந்து சிலரை விடுவிக்கிறது. It is also moving the kingdom of God. Amen. அதற்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், first we have to seek. முதலாவது நம்ம before we start serving we have to seek the Lord. தேவனை சந்திக்கணும், தேவனை நாம் தரிசிக்கணும். We are called to seek first, ரெண்டாவது surrender, and மூன்றாவது to serve. ஸோ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நாம் பார்க்க வேண்டும். ரெண்டாவது we have to surrender. முழுமையாக நம்முடைய சித்தத்தை ஒப்பு கொடுக்கணும். இயேசு கிறிஸ்துவானவர் கெத்செமனேல சொன்ன காரியம் அதுதான். என் சித்தமல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தம் உள்ளாக நான் என்னை ஒப்படைக்கிறேன். we don't know what will Jesus had. அவருடைய சித்தம் என்னதாக இருந்திருக்கும்னு தெரியாது. as humans, மனுஷராக நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு சித்தம் இருக்கும். ஸோ மத்தேயு 18:1-4 வாசிக்கிற வேளையில் who is greatest என்று கேட்குறாங்க. then he says, nobody but the one who serves me. யார் என்னை பின்பற்றுகிறானோ அவன் he is to be the lowest and the least of everybody. அப்போ இன்றைக்கும் when we surrender, when we seek and when we serve, இந்த மூன்று காரியத்துக்குள்ளாக நம்மளை ஒப்பு கொடுப்போம். even as we come to a position of serving, அடுத்த வாரம் நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு இருக்கிறோம். அதுக்கு முன்பதாக இன்றைக்கு I call you all to surrender your lives to God so that God can do greater things. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை இந்த மாதத்துக்குள்ளாக தேவனுடைய ராஜ்யத்துக்காக நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அவருடைய ராஜ்யத்தில் நான் என்ன செய்ய வேண்டுமோ அது செய்வதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். That is the call that God is putting into our lives. அதில் பார்க்கிறோம், மத்தேயு 6வது அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. ரெண்டாவது seeking the Lord, 13வது அதிகாரம் 44, 45, 46 ஆகிய வசனங்கள் அதை பார்த்தோம். மூன்றாவது it says in Mark chapter 10 verse 45, அதை வாசிக்கலாம். to serve என்ன செய்யணும்னு சொன்னா, let us serve with, வாசிக்கலாம், மார்க் 10:45,
அப்படியே மனுஷகுமாரன் மனுஷகுமாரிடம் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அநேகரை மீட்கும்படியாக தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்படியாக வந்தார். ஸோ அது எப்போ வரும்னு சொன்னா, ஒன்லி when we come to the position like Jesus, ஆண்டவரை போல அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவர் இருந்து ஒப்பு கொடுத்தது போல நம்முடைய வாழ்க்கையை சரண்டர் பண்ணும்போது தான் நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஸோ அவர் அநேகரை மீட்கும் பொருட்டாக he came to serve others and not to be served. இன்னைக்கு ஒருவேளை நம்ம மற்றவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும், மற்றவங்களுக்காக நான் அவங்க என்கிட்ட வந்து கேட்டால் நான் செய்கிறேன்னு சொல்கிற ஆட்டிடியூட் இன்னைக்கு விட்டுட்டு, எதுவாக இருந்தாலும் ஐ வில் ஸ்டெப் ஃபார்வர்ட் அண்ட் டூ ஃபர்ஸ்ட் அப்படி என்று சொல்லுகிற ஆட்டிடியூட் வரணும். லெட் us not wait for somebody to ask us. யாரோ என்கிட்ட வந்து கேட்கணும், இல்லை, இட் இஸ் our church, this is what we are doing, this is the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தில் யாரு பெருசு யாரு சின்னதில்லை. எவ்ரிபடி ஹேஸ் a role to play. ஆமென். பக்கத்தில் சொல்லுங்க, யூ ஹேவ் a role to play. உங்களுக்கு என்று ஒரு பங்கு இருக்கிறது. பங்குன்னா ஏதோ பொக்கிஷத்தில் பங்கு இல்லை, சொல்லுங்க, உங்களுக்கு என்று ஒரு பங்கு இருக்கு. யூ ஹேவ் a role to play. ஏதோ ஒரு இடத்துல do not wait for others to ask. That is the serving. Jesus did not wait. ஆண்டவரே என்னை குணப்படுத்துங்கன்னு கேட்கல. He had compassion and he served. He had compassion and he healed. அவர்கிட்ட வந்து சொல்ல, நீங்கள் வந்து ஆண்டவரே எங்களுக்கு I am sending you an invite, please come to Galilee, please come to Jerusalem இல்லை. He said, I have come to do the will of God. Amen. இன்றைக்கு நம்மளும் அதுதான் சொல்லணும். I am here to do the will of God. Can you say this to yourself first? I am here to do the will of God. Amen. So we can be a very, very small group ஆக இருக்கலாம். But when we do the will of God, தேவன் பெரிய காரியங்களை செய்ய முடியும். Hallelujah. So முதலாவது தேவனுடைய ராஜ்யம், the kingdom of God. Let us be clear about what is that we need to do in the kingdom of God. According to Revelations 11:15, the kingdom of God will be established forever and ever at the end. ஆனா இயேசு கிறிஸ்து வந்த வேளையில அவர் சொன்ன காரியம், ஜெபிங்க உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இன்றைக்கு நம்ம அதை தான் ஜெபிக்கிறோம். உம்முடைய ராஜ்யம் நமக்குள்ளாக இருக்குது. ஆண்டவரே, whenever we accepted, and the expansion is happening through the Holy Spirit. ஆவியானவர் மூலமாக இன்றைக்கு நமக்குள்ளாக இருந்து அவர் ஒரு காரியத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு போய் கொண்டு இருக்கிறார். He is expanding his kingdom according to his will. யாரெல்லாம் அதற்கு ஒப்பு கொடுத்து நிற்கிறோமோ அவர்களை கொண்டு அவர் அவருடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டு இருக்கிறார். Amen. So இந்த தேசத்தில் உங்களையும் என்னையும் கொண்டு அவர் என்ன செய்ய விருப்பமாக இருக்கிறார். வாட் இஸ் த வில் ஆஃப் காட்? காட் டிட் நாட் பிரிங் அஸ் ஃபார் ஒரு பில்கிரிம் ஆக கொண்டு வரல. ஹீ டிட் நாட் பிரிங் அஸ் அஸ் விசிட்டர்ஸ், டூரிஸ்ட் ஆக கொண்டு வரல. ஹி கேவ் அஸ் எ ஜாப், ஹி கேவ் அஸ் he helped us to bring the families, குடும்பங்களை இங்கே கொண்டு வர வைத்திருக்கிறார். he brought us for a purpose so that உங்களையும் அவருடைய சித்தத்தின்படி இந்த தேசத்தில் உங்களை ஒரு கருவியாக உபயோகப்படுத்தி அவருடைய ராஜ்யத்தை விரிவாக்குவதற்கு. ஆமென். எல்லாரும் யோசிக்கிறீங்க. The question is very simple, my brothers and sisters. Very simple question. தேவ ராஜ்யத்துக்கு இன்றைக்கு நீங்க எதை செய்கிறீங்க? The kingdom of God, the kingdom of darkness. Amen. So if you do not do things for the kingdom of God, I don't want to say, நீங்க யாருக்காக ஊழியம் செய்கிறீங்க? We cannot serve two masters. We cannot have dicey lives. We cannot have two lives. ரெண்டு வாழ்க்கை இருக்க முடியாது. கொலோசியர் 3வது அதிகாரம். I will close with this. Musicians can come. கொலோசியர் 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் பார்க்கிற வேளையில he says, நீங்கள் கிறிஸ்து இயேசுவோடு கூட உயிர்த்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் மேலானவைகளை தேடுங்கள். மேலானவைகளை தேடுங்கள், பூமிக்குள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். மேலானவைகளையே நாடுங்கள். Yesterday I gave an example. I just want to again give that example. நேற்றுள்ளதில் லைவ்ல வரல. ஸோ ஐ ஹோப் யூ ஹாவ் நாட் லிசன் டு இட்.
ஒரு கடைக்கு போகிறீங்க, லெட்ஸ் சே யூ கோ டு ஸ்கெச்சஸ் ஆர் நைக்கி ஷோரூம். போயிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நியூ ஃபீச்சர்ட் ஷூஸ், புதிய ஃபீச்சர்ஸ்லாம் வச்சு பயங்கரமான ஷாக் அப்சார்பர், அப்புறம் என்ன சைடில் ஏர் ஃபில்டர், ஃப்ரண்ட்டில் ஏர் ஃபில்டர், கீழே எல்லாம் வச்சு ரெடியாக அப்படி ஷூஸ் வச்சுருக்காங்க. தென் அடுத்த ரேக்கில் போகிற வேளையில் there are some shoes which are old, but it is okay. It says 60% off. 60% off. அப்போ நீங்கள் எதை வாங்குவீங்க? எத்தனை பேர் நான் 60% வாங்க மாட்டேன், நான் அந்த ஃபீச்சர்டு ஷூவை தான் வாங்குவேன்னு சொல்கிறீங்க? ஆமேன். அது தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் ஹஸ்பண்ட் டிசைட்ஸ் 60%. ஸோ பொதுவாகவே நம்ம ஒரு கடைக்கு போனால் ஃபஸ்ட்டு கண் எங்கே போகும்? எங்கே டிஸ்கவுண்ட் இருக்குது. அதனால் கடையில் என்ன பண்ணிடுவாங்க, 50%லாம் போயிடுச்சு, இப்போ 80% டிஸ்கவுண்ட். எவ்ரிவேர் வி சி 80% டிஸ்கவுண்ட். த டிஸ்கவுண்ட் சீசன் இஸ் கம்மிங். எப்போ ஆஃபீஸில் போனஸ் போடுறாங்களோ அப்போது அவங்களும் போனஸ் எப்படி வாங்குறதுன்னு சொல்லி பிளான் பண்ணிடுவாங்க. How many of you realize that is a scheme of the devil? I don't know. You decide. அப்போ தான் வாங்கணும்னு இல்லை. So we actually end up spending more than we wanted to spend. But my point is not that. Let me not deviate. So these are called the low-lying fruits அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சேல்ஸில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், low-lying fruitsனால் ஈஸியாக க்ளோஸ் பண்ணக்கூடிய டீல்ஸ் அப்படின்னுவாங்க. அப்போ இதெல்லாம் ஈஸியாக க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணால் ஒரு ஆவரேஜாக ஒரு இன்கம் வரும். அதுக்கப்புறம் த ஹை வேல்யூ ஃப்ரூட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இன்றைக்கு let us not look for the low-lying fruits. Amen. Let us look for the high value fruits. I don't know what it means for you. Let me give a better example and close it. எத்தனை பேருக்கு மாங்காய் பிடிக்கும்? யாருக்குமே பிடிக்காது. மேங்கோஸ். ஓகே, அப்பப்போ கை. ஸோ மாங்காய் மரத்தை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு மேலே இருக்க பழத்தை பார்ப்பீங்களா, கீழே இருக்க பழத்தை பார்ப்பீங்க? We always look at the ones low so that கை வைத்தா ரீச் ஆகுமா அப்படின்னு. ஸோ when we used to, இந்த ஸ்கூல் பக்கத்தில் வந்து we had a house which had a mango tree. அப்போது அதில் எப்போல்லாம் மாங்காய் கீழே இருக்குதோ அது வந்து உடனே போய் we will take it off. அந்த பழக்கம் வந்து உடலை. இப்போ ரீசெண்டாக செரங்குன் ரோடு பக்கத்தில் நடந்துட்டு இருந்தேன். கலீசா கிளப், வாட் இஸ் இட், வாட் எவர் கிளப் இஸ் தேர் நியர் பாலிஸ்டர். அதில் போகிற வேளையில் த ஃபஸ்ட் திங் தட் மை ஐஸ் வென்ட் டு இஸ், கீழே ஏதாவது இருக்குதா. தட்ஸ் எக்ஸாக்ட்லி த திங். நம்ம எப்போவுமே we look at the low lying things. அதுதான் இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார், கீழானவைகளை let us not look into those lying, the earthly things, உலக பிரகாரமான காரியங்கள், சில காரியங்கள், these are those of the darkness. அதுக்காக இன்னைக்கு நீ வந்து பார்த்துப்பா கையெல்லாம் வைத்துறாங்க, இனிமேல் நான் ஹை வேல்யூ ஷூஸ் தான் வாங்குவேன்னு சொல்லி எல்லாரும் போவாங்க. this is an example. So look for those things which has a higher value in your life. ஒன்று. முதலாவது, let's look for values that are heavenly values. தேவ ராஜ்யம். 3வது அதிகாரத்தில் அது எங்கே போற்றப்பட்டிருக்குன்னு சொன்னால் 5லேருந்து வாசிக்காதீங்க, அதெல்லாம் நமக்கு பிடிக்காத ஒரு காரியம். 12லேருந்து வாசிங்க. கோ ஹோம் அண்ட் ரீட். 5லேருந்து வந்து எல்லாம் தேவையில்லாத காரியங்கள்லாம் போட்டிருக்கு. we are not that way என்று நினைக்கிறேன். 12லேருந்து வாசிங்க. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும், ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும். பக்கத்தில் you are God's chosen and holy. பிரியமுமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்துக்கொண்டு. So these are the values that we have to look at. இந்த வேல்யூஸ் வந்து லோ லையிங் கிடையாது. தீஸ் ஆர் வேல்யூஸ் விச் ஆர் ஹையர். இதெல்லாம் நம்ம வந்து சும்மா நடந்து செய்யக்கூடிய காரியம் இல்லை. இஃப் யூ வாக் அக்கார்டிங் டு த வேர்ல்ட், யூ வில் ரிசீவ் அண்ட் கெட் ஒன்லி த லோ லையிங் ஃப்ரூட்ஸ். ஆமென்.
இந்த பிரின்சிபலை நீங்கள் பிஸ்னஸுக்கு போடலாம், உங்களுடைய வேலையில் போடலாம், எதில் வேணாலும் போடலாம். பட் தேவனுடைய ராஜ்யத்தில் உள்ள இந்த வேல்யூஸ், அதுதான் முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியும் தேடுங்க. 12லேருந்து தேவனுடைய நீதி அதெல்லாம் தேடுகிற வேளையில் we are focusing on the high values which is above the earthly values. Amen. இதை நீங்கள் உங்களுக்குள்ளாக வைக்கிற வேளையில் உங்களுக்குள்ளாக ராஜ்யம் வந்து விட்டது. Hallelujah. Otherwise we are just doing things because we want to do. இல்லை, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. I am surrendering my life for those high value kingdom values. So if you are, நம்ம சேல்ஸில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், சாரி, I don't know why I'm bringing sales again. நெட்வொர்த், ஒரு கிளைண்ட்டோடைய நெட்வொர்த்தை பொறுத்து தான் the effort that we put in. For example, when I was in Visa, Standard Chartered or HSBC, அதை ஹேண்டில் பண்ணுறோன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டானது. ஏன்னா இன்றைக்கி இந்த இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா தென் we have to face the US office உடைய wrath. So we have to be very careful every single email that we do, every single closure that we do, every single proposal that we do. அதுதான், that is why it is called a high net worth clients என்று சொல்லுவோம். இன்றைக்கு we are called to be high net worth individuals. அதுதான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக நம்ம இருக்கிறது. ஒருத்தரும் அது எதனாலன்னு சொன்னால் உங்களால் இல்லை, தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால you have become a high net worth individual. Amen. Hallelujah. So அதுதான் தேவனுடைய ராஜ்யம். We carry the presence of God. How many of you believe we carry the presence of God? நம்ம எங்கே இருக்கிறோமோ அங்கே தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. So when we step, அதான் யோசுவாகிட்ட ஆண்டவர் சொல்கிறார், நீ எங்கெல்லாம் கால் மிதிக்கிறியோ that will be the kingdom of God. இன்றைக்கு உங்களுக்கும் அதுதான், எங்கெல்லாம் கால் மிதிக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் தேவ ராஜ்யத்தை கொண்டு போகிறவர்களாக இருக்கிறீங்க. It is a very common call to the chosen people, but to those who are not chosen it is very uncommon. அப்போ நம்ம அழைக்கப்பட்டவர்கள், இது நம்ம செய்ய வேண்டிய ஒரு அழைப்பு, இதுதான் தேவனுடைய சித்தம். ஆமென். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம்.